த்ரிஷாவை வச்சு விஜய் வந்து கேவலப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுது திமுக காரனுக்கு பொம்பளை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி த்ரிஷாவை வச்சு தான் நீங்களாம் ஒரு பொழப்பொழைச்சி அப்படி ஒரு சோறு திங்கணும்னாக்கா இந்த சோத்தை திங்கிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தின்ட்டு போயிடலாம்ல. நான் கேட்குறேன், ஏன்டா அப்போ உன் வீட்டில் பொம்பளையே கிடையாதா? நீங்களாம் பொம்பளையோட குடும்பம் நடத்துறீங்களா, பணத்தோட குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் ஒரு பெண்ணை கொடுத்து தொடர்ச்சியாக இழிவாக கேவலமாக பேசி அப்போ எடப்பாடி என்ற ஒற்றை நபர் வந்து எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது? எவ்வளோ நாளுக்கு தான் நானும் வலிக்காத மாதிரியே இருக்கிறதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு தலைவன் என்பவன் எல்லாத்தையும் சமாளித்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னை விட்டு வெளியில் போகாமல் இருக்கணும், அதை பார்த்துக்கணும், கூட்டணி கட்சிகளை அரவணைக்க தெரியணும், எதிர்த்து எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அடிக்க தெரியணுன்ற வகையில் கரெக்டாக அவர் இப்போ முன்னெடுப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ளச்சாரத்தின் பக்கம் போக விடாமல் இருப்பதற்கு கல்லுக்கடைகளை திறக்கலாம், தென்னங்கல் பணங்களை ஊக்குவிக்கலாம், அது மூலம் விவசாயம் வாழ்வடைவாங்கன்னு சொல்லி அதற்கும் எந்த முன்னெடுப்பு இருக்குது, வக்கு கிடையாது. அப்படின்னும் பொழுது இவர்கள் தமிழ்நாட்டு மண்ணாக தமிழ்நாட்டு மக்களாக இருந்தால் அந்த உணர்வு தெரியும். எவனதான செத்தான்ற மாதிரி வந்து நீங்கள் உள்ளே வந்து அதான் சொன்னல, டிக்கெட் எடுக்க வக்கு இல்லாமல் உள்ளே வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து சாதியை வச்சும் சாராயத்தை வச்சும் தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு திமுக பொழுது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் தலைகளை புரட்டி போட்டுச்சுனாக்கா இவர்கள் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. அறிவார்ந்த விஷயத்தை பேசுவதற்கு இனி அவங்க கட்சியில் ஆளே கிடையாது. சாதிய வாரி கணக்கெடுப்பை எடுக்க விடாமல் மடைமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு மத்திய அரசை குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. திடீர்னு மோடி ஒரு நாள் ஒரு ஆர்டர் போட போறாரு, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்ட்டு. அன்னைக்கு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கணக்கு 2026 அப்புறம் திமுக இருக்காது. அதுக்கப்புறம் திமுக வாரிய கணக்கெடுப்பு ஒன்று எடுக்கணும். இருக்காங்களா தம்பி, வீடு தோற யாராவது ஆள் இருக்கீங்களான்ட்டு ஒரு வயலில் வீட்டு விட்டு வெளியே ஓடி போயிருந்து வாங்க. அதான் நடக்கும் பாருங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் அவர்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடலை இன்ன வரைக்குமே. கள்ளச்சாராயம் விவகாரத்துக்கு பிறகாவது அதிமுக வந்து தேர்தலில் வந்து போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நினைச்சோம். அது நடக்கல. போட்டியிடாமல் இருப்பது வந்து ஏதோ விதத்தில் அதிமுகவுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்துமா? ஏதோ விதத்தில் இல்லை, பல விதத்தில் பின்னடைவு ஏற்படும். ஒரு எதிர்கட்சி என்பக்கூடிய நபர்கள் நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்கிறது அது பிரச்சனையே கிடையாது. அந்த அந்த ஊழல் பண்ணுறான், அவன் வந்து காசு கொடுத்தா வந்து ஓட்டை வாங்குறான் தெரிஞ்ச அந்த திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. நீங்கள் விடிய அவன் உட்காந்து பணம் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அங்கே அந்த தொகுதியில் ஒரு 50 லட்சம் பேர் வச்சு வளைச்சு வீடியோ எடுங்க, திருப்பி கொண்டு வாங்க, எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ கொண்டு போய் அந்த எலெக்ஷன் நடத்தவே விடாமல் பண்ணுவோம். இல்லை நடத்தினாலும் அது செல்லாதுன்னு அறிவிப்போம். மறுபடியும் நியாயப்படி நடத்துவதற்கான எல்லா வழிவகையும் பண்ணுவோம். தேவைப்பட்ட இராணுவத்தை கூட உள்ளே இறக்குவோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொகுதிக்கு இராணுவ பாதுகாப்பு கொடுங்க, சட்டப்படி முறைப்படி நடக்கணும்னு சொன்னாக்கா திமுகவை என்னென்ன செய்வாங்க மக்கள்ன்றதை நம்ம அப்பட்டமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை செய்ய தவறும் பொழுது தான் சொல்கிறேன்ல, அதிமுக தன்னுடைய சுயதன்மையை இழந்து கொண்டே வருகிறது. அந்த சுயத்தன்மையை இழப்பதுனால தான் அதிமுகவினுடைய ஓட்டெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு வந்து போயிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய வெற்றிடம் தான் நாம் தமிழருக்கான வெற்றி இடத்தை வந்து உருவாக்குதா? இல்லை, நீங்கள் நாம் தமிழருக்கு போன ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து பிரிஞ்சுது. நாம் தமிழருக்கு வந்த ஓட்டு வந்து நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் வந்து திமுகவிலிருந்து பிரிஞ்ச ஓட்டு தான். அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்கிங் அப்படியே தான் இருக்குது. அவன் வந்து பார்க்குறான், தேவைப்பட்டால் போகிற இல்லாட்டி போட மாட்டேன், அவனுக்கு போடான்னு கம்முன்னு உட்காந்துக்கிறானுங்க. அந்த மனநிலை வந்து அந்த கேடஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையை இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் செய்யும் பொழுது இன்றைக்கு விஜய் வந்து வேற ஒரு முன்னெடுப்பு செய்ய போகிறார். வர 28 வந்து மறுபடியும் அவருடைய மாணவ பிள்ளைகள் வந்து சந்தித்து ஜூன் 28 நலத்திட்ட உதவி கொடுப்பதற்கும் மாநாடை பிரம்மாண்டமாக அரேஞ்ச் பண்ணுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது. எங்கே மாநாடு நடக்கிறதுன்றது முக்கியம் இல்லை, யார் வராங்கன்றதான் முக்கியம். தேசிய தலைவர்கள் வராங்க, எல்லா சினிமா பிரபலங்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து, குறிப்பாக ஷாருக் கான்லாம் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஷாருக் கான் தமிழ்நாட்டிலையா வரக்கூடாதா? இல்லை வரலாம், ஆனால் அது அரசியல் மேடை அப்படிங்கிற மாதிரியான அரசியல் மேடை இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் உடைச்சி வேற ஒரு பரிமாண வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கான வேலையை தான் விஜய் செய்கிறார். ஏன்னா விஜய் என்பவர் எம்ஜிஆரை போன்ற ஒரு ஐக்கானாக மாறிட்டு வராரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தையிலேருந்து இந்த பக்கம் 50 வயசு நபர்கள் வரைக்கும் அவரை வந்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னாக்கா, திமுககாரன், அதிமுககாரன், விஜய் ரசிகர் மட்டும்தான் எல்லா கட்சியும் இருக்கிறான். அவன் எல்லாம் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாநாட்டில், அப்போ இருக்குது. அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ இவனுங்க விஜய் இப்போ வாழ்த்து சொன்னதுக்கெல்லாம் வச்சு லேடிஸ் எல்லாம் வச்சு வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணலாம் அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் போது, த்ரிஷாவை வச்சு விஜய் வந்து கேவலப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பொழுது திமுக காரனுக்கு பொம்பளை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி த்ரிஷாவை வச்சு தான் நீங்களாம் ஒரு பொழப்பொழைச்சி அப்படி ஒரு சோறு திங்கணும்னாக்கா இந்த சோத்தை திங்கிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தின்ட்டு போயிடலாம்ல. நான் கேட்குறேன், ஏன்டா அப்போ உன் வீட்டில் பொம்பளையே கிடையாதா?
நீங்களாம் பொம்பளோட குடும்பம் எடுத்தீங்களா, பணத்தோட குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் ஒரு பெண்ணை குறித்து தொடர்ச்சியாக இழிவாக கேவலமாக பேசி விஜய் வளர்றாருன்னா அது பொறுக்காமல் நீங்கள் வந்து விஜய் வேற ஒரு நபர்களை வச்சு ஒரு வாழ்த்து சொன்னதை வந்து நீங்கள் இவ்வளோ அநாகரிகமாக மாற்றி வர்றீங்கனாக்கா, நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனத்தை வந்து நிப்பாட்டிக்காமல் போனீங்கனாக்கா, விஜயோடைய அவர்கிட்ட இருக்கக்கூடியவர்கள்லாம் ரசிகர்கள் தொண்டர்கள் கிடையாது. அடித்தானே வச்சுங்களேன், வாயெல்லாம் கோணிக்க அப்புறம் சொத்து இருந்தும் சோறு திங்க முடியாமல் உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு நல்லதும் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பின்னணியில் செயல்பட்டு இருக்கு, அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரல அப்படின்னு வச்சுக்கலாம். துர்கா ஸ்டாலினுக்கு உறவினர் ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து உலாவிட்டு இருக்கு. அந்த செய்தியை பற்றின விளக்கங்கள் பற்றி என்ன சார்? உலாவதுக்கு தானே ஆவியா அது? இல்லை, அது அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரலையே. வரல, பதிவுகள் வந்திருக்கு. துர்கா ஸ்டாலின் சகோதரர் ராஜமூர்த்தி தமிழக அரசின் மருத்துவ சுகாதார சேவை இயக்குனராக நியமனம்னு சொல்லி ஒரு செய்தி சேனல் தான் அவங்களுடைய ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான செய்தியா? ஒரு செய்தி சேனலில் அவங்களுடைய யூடியூப் சேனலில் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இதை தாண்டி இனி சேட்டலைட் சேனல் உறுதிப்படுத்தணும், அப்புறம் முதல்வர் உறுதிப்படுத்தணும். ஆக இந்த வாரிசு அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் உறவினராக இருந்தாலும் அரசாங்க பதவியில் போடுறது, இந்த மாதிரியான முக்கியமான பொறுப்புகளில் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை திமுக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறதுனா இதெல்லாம் வந்து வளர்ச்சி கிடையாது, இதெல்லாம் வீக்கம். உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து உங்களுடைய வயிறு கெப்பாசிட்டினா, தண்ணி இவ்வளோ தான் குடிக்க முடியும்னா அவ்வளோ தான் கொடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஊற்றி 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 பெருசாகிட்டே போனிச்சிங்களா, ஒரு நாளைக்கு வெடிச்சிடும். வெடிக்கும் போது அந்த வெடிச்சு செதறும் போது எல்லாம் அல்லற சில்லறையாகி போயிடும், 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி தான் இப்போ திமுக வீங்கிக்கிட்டே போகுது. இது வளர்ச்சி கிடையாது. இது கூடி சீக்கிரம் 26க்கு முன்னாடியே வெடிக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். திமுகவினுடைய இந்த ஒரு அந்த கள்ளச்சாராயம் விவகாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன பல குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிமுக வந்து பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டு 2026க்கு களத்தில் இறங்கிட்டாங்களா? அதிமுக சரியான முறையில் அணுகுமுறையை நகர்த்தி கொண்டே போகணுன்றது அவங்களுடைய தலையெழுத்து. பேக் டு ஃபார்மா இல்லையோ தெரில. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து பிரிஞ்சு இன்னும் போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா எடப்பாடிக்கு பல வகையான சேலஞ்சஸ். ஓபிஎஸ் ஒரு பக்கம் பலாபலத்தை தூக்கிட்டு சுற்றினார், இந்த பக்கம் டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாப்புல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சசிகலா அம்மா ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரி வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர்களுக்கு மத்தியில் இந்த ஏற்கனவே 2-3 அல்லா சில்லறெல்லாம் இருந்துச்சு, இந்த தீபா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பல பேர்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒருத்தர் இருந்தாங்களும். இன்றைக்கு இன்னொரு பெரிய தலைவலி யாருன்னா அதிமுகவுக்கு அண்ணாமலை. புரியுதுங்களா? அண்ணாமலை வந்து வான்னு கூப்பிட்டு நீ வரலன்னு சொல்லிட்டு அவருடைய ரூட்டில் அந்த பக்கம் ஒரு வேலையை பார்க்க போகும்போது, அப்போது எடப்பாடி என்ற ஒற்றை நபர் வந்து எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது, எவ்வளோ நாளுக்கு தான் நானும் வலிக்காத மாதிரியே இருக்கிறதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கார். ஆனால் ஒரு தலைவன் என்பவன் எல்லாத்தையும் சமாளித்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னை விட்டு வெளியில் போகாமல் இருக்கணும், அதை பார்த்துக்கணும், கூட்டணி கட்சிகளை அரவணைக்க தெரியணும், எதிர்த்து எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அடிக்க தெரியணுன்ற வகையில் கரெக்டாக அவரை இப்போ முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இதை பற்றி பேசுகிறமே தவிர கனிமொழி யாருமே பேசவே மாட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ பேர் தாளித்ததுக்கு காரணம் யாரும் உங்கள் அண்ணாச்சி தானே அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது ஏன் அவங்க பதிலே சொல்ல? இளம் விதவைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி கொண்டு இருக்கிறது திமுகன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஏன் பதில் சொல்லலை? அப்போ தாலி அறுப்பதில் திராவிடம் தமிழகத்தில் முதலிடம்னாக்குது, அப்படி தானே இருக்குது. அப்போ இதற்கு என்ன செய்ய போகிறாங்க கனிமொழி? அங்கே உட்காந்துக்கிட்டு கேண்டீனில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வடை சாப்பிட்றீங்க இது சாப்பிட்றீங்கன்னு தாண்டி அங்கே வந்து உங்கள் மருவ பிள்ளையெல்லாம் புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அத்தை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்களே தவிர இங்கே எத்தனை பேர் தாலியாக இருந்து இங்கே மக்கள் வந்து நிர்கதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நொடி வரைக்கும் இந்த சாராயத்தை முற்றிலுமாக ஒழிப்பும்னு சொல்வதற்கு துப்பு கிடையாது. கள்ளச்சாரத்தின் பக்கம் போக விடாமல் இருப்பதற்கு கல்லுக்கடைகளை திறக்கலாம், தென்னங்கல் பணங்களை ஊக்குவிக்கலாம், அது மூலம் விவசாயம் வாழ்வடைவாங்கன்னு சொல்லி அதற்கும் எந்த முன்னெடுப்பு இருக்குது, வக்கு கிடையாது. அப்படின்னும் பொழுது இவர்கள் தமிழ்நாட்டு மண்ணாக தமிழ்நாட்டு மக்களாக இருந்தால் அந்த உணர்வு தெரியும். எவனோ தானே செத்தான்ற மாதிரி வந்து நீங்கள் உள்ளே வந்து அதான் சொன்னல, டிக்கெட் எடுக்க வக்கம் இல்லாமல் உள்ளே வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த தொண்டர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? திருட்டுத்தனம் பண்ணுறவன் தலைவனாக இருந்தாக்கா அதே திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய நபர்களும் அநாகரிகமாக பேசி பொம்பளை பின்னாடி சுற்றுறவன் ஒரு தலைவனாக இருந்தாக்கா அது போல் பொம்பளைகளை பற்றி அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தான் இருக்குமே தவிர நாகரிகமாக மக்களை பற்றி சிந்திக்கணும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை ஊட்டணுன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாத இந்த நபர்கள் இனி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்ற அந்த ஒற்றை புள்ளியில் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து திமுகவிற்கு அந்த எதிர்காலத்திற்கு சீக்கிரம் வந்து சவப்பட்டில் வச்சு அடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுகோளை வைக்கணும். இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உள் ஒதுக்கீடு சார்பாக வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உள் ஒதுக்கீடு, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொய் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொய் சொல்றாரா? ஆமாம், உள்ள எவ்வளோ ஒதுக்கியிருப்பாங்க. உள் ஒதுக்கீடுனா திமுக ஒதுக்கிறது பதுக்கிறதுலாம் அவங்களுக்கு சாதாரண விஷயமா? அது பயங்கரமாக செய்வாங்க. ஆனால் கேட்டால் ஒதுக்கலன்னு வாங்க. கரெக்டா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட மத்திய அரசுக்கு தான் நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கோம். இல்லை தம்பி, நான் சொன்னது உள் ஒதுக்கீடு. அந்த ஒதுக்கீடு வந்து என்னென்ன ஒதுக்குறாங்க, எவ்வளோ ஒதுக்குறாங்க, பதுக்குறாங்கன்றது அப்பட்டமாக தெரியும். அது ஒரு பக்கம். சாதியவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு ஸ்டாலினுக்கு எதற்காக இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்றது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, முதல் விஷயம் சாதியவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது
ஸ்டாலின் குடும்பம் தமிழரான்னு முதல்ல ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கே ஒரு பெரிய தலைவலியாக போய் முடிஞ்சிடும். ரெண்டாவது, இத்தனை ஆண்டு காலமாக அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, சிறுபான்மைகள் அவர்களை வந்து சிறுபான்மைகளுக்கோ தலித்துகளுக்கோ எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் செய்யாமல், எந்த ஒரு நல்லதுமே செய்யாமல், கடைசி வரைக்கும் ஓட்டை திருடிக்கிட்டே இருந்த நபர்கள் நாளைக்கு சாதியவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்கா சிறுபான்மை மக்கள்லாம் சிறுபான்மை கிடையாது, பெரும்பான்மையாக மாறிடுவாங்க. இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ அந்த சிறுபான்மை லிஸ்ட்லேயே வரமாட்டாங்கன்னும் பொழுது நாளைக்கு அவங்க அடிக்கக்கூடிய அடி சம்பட்டி எடுத்து செருப்புகள் அடிக்கிற மாதிரி பலமாக அடிப்பாங்கன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்குது. இதை தாண்டி எந்தெந்த குழுக்களாக இவர்கள் வந்து சில நபர்களை பிரித்து வச்சு ஒரு அரசியல் செய்கிறாங்கல்ல, அதாவது மதத்தை வச்சு, அதாவது சாதியை வச்சும் சாராயத்தை வச்சு தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக பொழுது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் தலைகளை புரட்டி போட்டுச்சுனாக்கா இவர்கள் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. அறிவார்ந்த விஷயத்தை பேசுவதற்கு இனி அவங்க கட்சியில் ஆளே கிடையாது. புரியுதுங்களா? உதயநிதியை வந்து நீங்கள் ஏதாவது நற்றிணை குறுந்தொகை அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பேச சொல்லுங்க பாருங்கள், இல்லை திருக்குறளை பற்றி பேச சொல்லுங்கள், இல்லை விளையாட்டை பற்றி. அவர் விளையாட்டுத்துறைக்கு தானே அவர் இருக்கிறார் அமைச்சரா. எந்த விளையாட்டில் தலை சிறந்த ஆள்னு சொல்லுங்கள். ஒரு விளையாட்டில் தலை சிறந்த ஆள், சரியா? மிச்ச விளையாட்டுலாம் அது சொல்லிடுங்களேன். அந்த ஒரு விளையாட்டு அது என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் எந்த விளையாட்டில் வந்து ரொம்ப தலை சிறந்த நபராக இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இதெல்லாம் இல்லை. அப்போது என்ன செய்வீங்க? சாதியவாரி கணக்கெடுப்பை எடுக்க விடாமல் மடைமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு மத்திய அரசை குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. திடீர்னு மோடி ஒரு நாள் ஒரு ஆர்டர் போட போகிறாரு, சாதியவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்ட்டு. அன்னைக்கு பாருங்க இருக்குது உங்களுக்கு கணக்கு. இப்போ உள் ஒதுக்கீடு சார்பாக வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து ஒரு சதவீதத்தை சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சதவீதத்தை சொல்கிறாரு. இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறதாவும் அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சிவசங்கர்ன்றவர் யார்? போக்குவரத்து துறை அமைச்சர். அந்த ஆள் பேசலாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் தம்பி. ஏன்னா பஸ்ஸில் இருந்து அந்த டோர் உடஞ்சி விழுந்துருச்சு. சார், டோர் உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னார்? ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிச்சு டோர் உடஞ்சிருச்சுன்னாப்ல. ஏன்டா ஒரு ஸ்பீட் பிரேக்கே தாங்கலை டோருனாக்கா அடுத்த ஸ்பீட் பிரேக்கு டயர் தாங்காது, அப்புறம் டிரைவர் தாங்காது, சீட்டு தாங்காது, எதுவுமே தாங்காது. எவ்வளோ மோசமான பேருந்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும் பொழுது அவருக்கு மக்களை பற்றி எந்த கவலையுமே இல்லைங்க. கள்ளச்சாராயம் மாதிரி நடந்தபோது இவர்கள் எப்படி மெத்தனமாக இருக்கிறாங்களோ அதுபோல் வந்து எத்தனையோ நபர்கள் இந்த பேருந்தால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ விபத்துகள் நடந்த பிறகு மக்களை பற்றி கவலைப்படாத நபர்கள் வந்து பொய்யான டேட்டா, அதை திமுகவுக்கு அடுத்த வரலாறை திருட தெரியும், இல்லை வரலாற்றை மாற்றி சொல்ல தெரியும். இவ்வளோதான் நம்மளுக்கு இதை பற்றி நம்ம பெருசு பண்ண தேவையில்லை. மக்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். அதான் சொல்கிறேன்ல, சாதியவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாளைக்கு திமுகவுக்கு சவுக்கடி அடிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. வெகு தொலைவுன்னா 2026 முன்னாடியேவா? 2026 அப்புறம் திமுக இருக்காதே. அதுக்கப்புறம் திமுக வாரிய கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுக்கணும். இருக்காங்களா தம்பி, வீடு தோற யாராவது ஆள் இருக்கீங்களான்ட்டு ஒரு ரூபாயில் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருந்து வாங்க. அதான் நடக்கும் பாருங்க. இதனுடைய நீட்சி எங்கே போய் முடியும்? அதாவது வந்து திமுகவின் வீழ்ச்சி. ஒரே வார்த்தை தான், முடிஞ்சிருச்சு. ஸோ தொடர்ச்சியாக வந்து தமிழக அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி விமர்சனம் செய்வதற்கு உண்டான முக்கிய காரணம் என்ன? எல்லாம் துறை சார்ந்த வல்லுநராக இருக்காங்கல்ல, அதனால தான். இப்போ மாசு வந்து அவருக்கும் மருத்துவத்துறைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் போன ஆட்சியில் வந்து ஒரு டாக்டர் வந்து மருத்துவத்துறைக்கு போட்டிருந்தாங்க, சுகாதாரத்துறையுடைய அமைச்சராக அன்னைக்கு போட்டிருந்தாங்கனாக்கா, விஜயபாஸ்கரை போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு அதை பற்றி தெரியும். மாசுக்கு என்ன தெரியும்? மாசாகி 3 வருஷம் ஆச்சு. மாசாகலை தம்பி, மாசு புரிஞ்சுங்களா? மாசுனா என்ன? அசுத்தமாகி, கலப்படமாகி அப்படின்னு பல வகையில் சொல்லலாம். அந்த மாதிரி அவர் வந்து இன்றைக்கு திமுகவிற்கு விசுவாசியாக இருக்கார். அதில் நம்ம வந்து மாற்றே சொல்லலை. அந்த கட்சிக்கே ரொம்ப விசுவாசியாக இருக்கிறீங்களே தவிர ஒரு அமைச்சன்ற ஒரு முறையில் மக்களுக்காக என்ன முறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் தொடர்கதையாக மாசு அவர்களுக்கு இந்த மருத்துவத்துறையை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்கா, மருந்து வாங்கியிருக்காங்களா, ப்ராப்பராக வந்து எப்போ வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. முத்துச்சாமி அவர் எதற்காக அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. காலையில் குடிக்காரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும்னு சொன்னார் இல்லையா? அப்போது அவர் வந்து முறைப்படி என்ன சொல்லியிருக்கணும், தான் டிரைவர்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். கட்டிங் அடிக்க தப்பு கிடையாது, காலையில் அடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டீங்கன்னா காரில் ஏறும்போது என்ன முத்துச்சாமியே போகலாமா அப்படின்னு கேட்பான். கேட்டா அவன் அப்படி தான் கேட்பான். ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போது இவர் இந்த பக்கம் ஒரு பக்கம். இதை தாண்டி இன்னொரு அமைச்சர் எடுத்துங்க, கீதா ஜீவன். என்னம்மா முட்டை என்னம்மா ஆச்சுன்னா கேட்டாக்கா, மழை பெஞ்சுது மை உருகி உள்ளே போச்சு. முட்டைக்குள்ளே மை உருகி போன கதையெல்லாம் அது வரைக்கும் கேள்வி கேட்டிங்களா? விட்லாச்சார் கதையில் கூட இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பெல்லாம் கிடையாது. அப்போ இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த துறைக்குமே ஒவ்வொரு துறைக்கும் அந்த அறிவு சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்களான்னா இல்லை. இப்போது விளையாட்டுத்துறை இருக்கிறாப்புல, நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணியிருக்கிறாரு இது வரைக்கும் சொல்லி அமைச்சராக போட்டிருக்கீங்க. இல்லை அடுத்து என்ன விதமான சாதனையை இப்போ ஏற்படுத்தியிருக்காருனாக்கா ஒன்றும் கிடையாது. ஒரு மாற்றுத்திறனாளி வந்தாப்புல அதுலேருந்து காசியப்பங்க பாத்திரக்காட்டிலேருந்து கப்பு வாங்கிட்டு வந்த நபரை வந்து ஒரு பெரிய அந்த துறையை என்ன சொல்கிறது கூட்டு போய் நிப்பாட்டி வேடிக்கை காமிச்சு குரலை வித்து காமிச்சு தான் மிச்சம். அப்போது திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கு ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் துறை சார்ந்த அறிவு கிடையாது. சரி, துறை சார்ந்த அறிவு தான் இல்லைனாக்கா மக்களை பற்றின புரிதல் இருக்கணும், ஆட்சியை பற்றின தெளிவு இருக்கணும். ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை இந்த ஆவினில் வந்து சிறார்கள் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம போய் காட்டினப்போ முதல்வர் இல்லைங்கிறாரு. கரெக்டுங்களா? அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் கீழே பாருங்கள், நமக்கே தெரியாமல் நம்ம பால்லேருந்து கொழுப்பு திருடுறாங்க.
கேட்டுங்களா? அப்போ திருட்டுத்தனத்தை எந்த அளவுக்கெல்லாம் ஹைடெக்காக பண்ண முடியும் ஒரு பக்கம் இருக்குல்ல. மண் வளத்தை பாதுகாக்கணும், நீர் ஆதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி போட்டாக்கா அவர் உட்காந்து நக்கல் பேசிகிட்டு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் வந்து வறண்ட பூமியாக மாற்றியாச்சு, நிலத்தடி நீர் இல்லாமல் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன பேசுகிறாரு? அம்மாக்காரன் பொண்ணுக்காரன்னு பேசுகிறாரு. அம்மாவுக்கு வீட்டுக்கு தெரியாமல் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு பேசுகிறார். அவங்க வீட்டு குடும்பத்தில் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதை ஏன் பொது வெளியில் வந்து சொல்கிறாரு எனக்கு புரியல. அப்போ ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமகள் இப்போ ஆர் ராசாலாம் வந்து வாய்கிலே பேசுவார் தம்பி. வீர வசனமாக பேசுவார். பெரியாரை பற்றி, அண்ணா பற்றி, கொள்கையை பற்றி ஊன் அப்படியே நரம்பு புடைக்க பேசுவார். இத்தனை பேர் செத்து போனாங்களே, ஏன்டா பேசவே இல்லை? திமுகவை சார்ந்த நபர்கள்லாம் பிணம் போல் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பதிவு மேலே பதிவு போடுறாங்களே மக்கள். ஏன் இது குறித்து யாருமே கருத்து வந்து பெருசாக எதிர்வினை ஆற்றவே இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ மக்களை பற்றின எந்த கவலையும் இல்லாத நபர்களை வைத்துக்கொண்டு ஆட்சியை நெடுநாளைக்கு கொண்டு போயிடலாம்னாக்கா அதுக்கு தலைவர்னு ஒரு ஆள் இருக்கிறதுக்கு தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குது, அது சார்ந்த அறிவுன்னு ஒன்று இருக்குது, பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் முறையை புரிஞ்சுக்கிட்டு காய் நகர்த்த தெரியணும். எதுவுமே தெரியாத இந்த உதயநிதி தான் அடுத்து வந்து ஒரு பெரிய தலைவர்னு சொன்னாக்கா திமுக எப்படி பெருசாக வந்துடும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா? இப்போ விஜயை வந்து அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்க? இந்த கோட்னு படம் வந்துச்சுல, இந்த கோட்னா அவங்க ஆடுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் முட்டா போயிடலாம். அதுக்கு என்ன படத்துக்கு பேர்? இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா என்ன? கிரேட்டஸ்ட்னாலே இதுவரைக்கும் இருந்ததுலேயே, இதுவரைக்கும் வந்த தலைவர்களிலேயே மிகப்பெரிய ஆகச்சிறந்த தலைவா விஜய் தான் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இவனுங்க ஆடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்மால் வேற 2027 அடித்து ஆடுன்னு ஆடுவாப்புல. அவர் ஆடுன்னு டபுள் மீனிங்கில் சொல்கிறீங்களா, சிங்கிள் மீனிங் தானா? அவங்க ஆடுன்னு தானே தம்பி. இந்த ஆடை ஒரே மீனிங்கில் வச்சு 2 பேருக்கு அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க. 2 பேரோட ஆட்டத்தை பார்க்க தானே போகிறீங்க இனிமேட்டு. ஒரு பக்கம் அவர் அண்ணாமலை ஆடுவாப்புல, இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஆடுவாப்புல. அடித்து ஆடும்போது கிரவுண்டு தாங்காது, திமுககாரன் வேட்டி கிளியிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக நிறைய சுவாரஸ்யங்களான விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசுவோம் சார். நன்றி. நன்றி.